தோல்வி அடைந்தாலும் கூட ஆளுங்கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட இப்போ தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருந்து அடுத்த முறை சொல்லி வச்ச மாதிரி அடித்து ஜெயிச்சிட்டார். மூர்த்தியோட வேறு ஏதாவது பிரச்சனையில் அவரை ஏதாவது ஒரு குற்றஞ்சாட்டி தலைமையிட்ட மாட்டி விடணும் அப்படின்ற எண்ணத்துக்காக கூட அதை செய்யலாம். அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர் மன்னன் அதிமுகல இணைந்திருக்காரு. அவரு மதுரை கிழக்குல மூர்த்தி அவர்களை எதிர்த்து வேட்பாளரா நிறுத்தப்படுவார்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்போ தளபதி இந்த தொகுதியில் வந்து முதன்முறையாக வெற்றி பெற்று ஒரு பீரியடு தான் இருந்திருக்காரு. தொகுதி உருவானதுமே அங்கே காங்கிரஸ் தான் இருமுறை தொடர்ந்து போட்டிட்டுச்சு. ஆனா மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்து அது தளபதி. ஆமாம், தளபதி வந்து திமுகவில் வந்து ஒரு சிட்டிங் மாவட்ட செயலாளர். அப்படி இருக்கும்போது அவருக்கு இல்லாமல் அவர் கொடுப்பாங்களா என்னன்னு இருக்கு. இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார் காங்கிரஸுக்கு? பட்டியலின மக்கள் விஜய்க்கு அதிகமாக வாக்களிக்கிறதா ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. தேவை ஒரு பலிகடா அதற்கான கட்சி சரவணன் சொன்னீங்க அவரா? அப்படின்னு நான் வைக்கல பேரு. மதுரையில் வந்து அப்படி அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கு உரிய செல்வாக்குள்ள தொகுதியாக இருந்துச்சு. பிஜேபிக்கு நிறையா சௌராஷ்டிராக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைய நிலைமையை பார்த்தால் அவர்கள் விஜய்க்கு கணிசமாக போகக்கூடிய இருக்கு. வந்து எம்எல்ஏ சான்ஸுன்றது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அவர் விஜயகாந்துக்கு ஃப்ரெண்டை தாண்டி அரசியலில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை வந்து 34,000 வாக்குகள் சொச்சத்தில் அவர் மார்ஜின், அவ்வளோ மார்ஜின் அவருக்கு கிடைச்சிருக்கு. அங்கே வந்து போட்ட கேண்டிடேட் வந்து ஒரு தேவர் பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பேரவையிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து யாருக்குமே அறிமுகம் இல்லை, திடீர்னு கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க அதிமுகலேருந்து. துறை வைக்கவே கேட்டாங்களே, நீங்கள் திமுக சின்னத்தில் உதயசூரியன் இல்லைங்க ஈஸியாக ஜெயிச்சலாம் கேட்கும்போது அவர் மேடையிலேயே ஒரு அழுத சம்பவம்லாம் இருக்குது. சர்வே பண்ணும்போது அங்கங்கே இடிச்சுக்கிற மாதிரி இருக்குது சர்வே பண்ணுறவங்களோட. இந்த மாதிரியான ஒரு பிடி ராஜன் ஃபேமிலி அந்த மாதிரி பாரம்பரியம் மிக்கவர் ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக போட்டால் அவர் கோயில்களை நல்லா பராமரிப்பார், நல்ல பேர் வாங்குவார். ஏன்னா இது வந்து பகுத்தறிவு கட்சி, கோயில்களுக்கு சரியாக செய்யாதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வராது அவர் இருந்தாருனான்னு சொல்லி அவர் அறநிலைத்துறை அமைச்சராக அவரை நியமிக்கிறார். ஆனால் அவர் வந்து கிளம்பி ட்ரெயினில் வரும்போது நடுவழியிலேயே இறந்து இங்கே மதுரை வந்து சேர்ந்தார். அவர் அமைச்சராகி வந்து மதுரையில் கால் பதிக்க முடியலை அவரால். அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். போய் உட்கார கூட சேர் கிடைக்காம பல மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மாவட்டத்தில் 5 தொகுதிகள் பற்றி நம்ம சென்ற தினம் பார்த்திருந்தோம். இப்போ மீதம் இருக்கிற 5 தொகுதிகள், திமுக வெற்றி பெற்ற 5 தொகுதிகளை இந்த முறை நம்ம பார்க்க போறோம் சார். ஸோ முதலாவதா மதுரை கிழக்கு இந்த அமைச்சர் பி மூர்த்தி அவர்களுடைய கோட்டையா 2 முறையா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. அதுவும் கடந்த முறை வந்து அவர் 49,000 சொச்சம் வாக்குகள் வாங்கி பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு இல்லைங்களா? மார்ஜின் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இந்த வாட்டி எப்படி சார் அவர் தக்க வச்சுப்பாரா? முதல்ல கிழக்கு தொகுதியை பற்றி அவருடைய வரலாறை சொல்லணும்னா, முதல்ல வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து சங்கரையா அவர் தான். ஏன்னா ஏன் அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த 2011 கிழக்கு தொகுதியோட ஏரியா மாறிடுச்சு டீலிமிட்டேஷனில். அதற்கு முன்னாடி வந்து வைகை வடகரையில் இல்லாமல் தென்கரையிலையும் இருந்துச்சு. அப்புறம் வைகை வடகரையிலையும் இப்போ வந்து வைகை வடகரையோட நின்றுச்சு அது. அதனால் அப்போ வந்து நீங்கள் வந்து அனுப்பானடி அந்த ஏரியாலாம் வந்து கிழக்கு தொகுதியில் இருந்துச்சு. பால்ரங்காபுரம் அப்படின்னு ஒரு பந்தடி அதெல்லாம் அந்த தொகுதி கிழக்கு தொகுதியாக இருந்துச்சு. நான் என்னுடைய சிறு வயதில் நான் அங்கே தான் இருந்தேன். அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாக்கு கேட்டு வர்றது, இந்த கோஷம் போட்டு போகிறதுலேருந்து அங்கே இப்போ நான் கொடி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்து பிடிச்சிக்கிட்டு சத்தம் போடுறது ஓடுறது இதெல்லாம் நானும் இருந்திருக்கேன். அப்போலாம் சங்கரையா தான் போட்டிக்கிட்டு இருந்தார் அங்கே. அந்த சிறு வயதில் நல்லா நினைவு இருக்குது எனக்கு. பண்ணார். அப்புறம் எனக்கு நெருங்கிய நண்பராக அவர் என்னுடைய வயது மூத்தவர் இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார் வி வேலுச்சாமி. அவர் அந்த தொகுதியில் 96ல் நின்று அவர் வெற்றி பெற்றார். மாவட்ட செயலாளராக இருந்தவர் அவர் வெற்றி பெற்றார். இதனாலேயே என்ன ஆகுனா, அங்கே கம்யூனிஸ்ட் முதல்ல சங்கரையா 2 முறை வெற்றி பெற்றனால அடிக்கடி அந்த தொகுதி வந்து சிபிஎம்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. நன்மாறன் அவர்கள் 2 முறை அவருக்கு அதுக்கப்புறம் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் தோத்த இடத்த எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அங்கே சிபிஎம் இருக்கும். அவங்க எடுத்து 2வது இடத்துக்கு வந்ததை பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். சில சமயம் அவங்க வெற்றியை தவற விட்டுருக்காங்க. அதனால் காளிமுத்துக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து இவர் அப்புறம் சௌராஷ்டிரா வேட்பாளர் அங்கே அதிகம். நான் சொன்னேன் இந்த பால்ரங்காபுரம் பந்தடி இந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி எஸ்ஆர் ராதா, ஓஎஸ் அமர்நாத் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்துக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க.
ஆ அப்படி இருந்தது. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டீலிமிட்டேஷன்ல 11ல பிரிஞ்சிருது. இதுக்கு இடையில வந்து சோழவந்தான் தொகுதி. அப்ப வந்து சமயநல்லூர் தொகுதி அது ரிசர்வ் தொகுதியா இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க, அந்த சமயநல்லூர் தொகுதியவே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு, போயிருச்சு அது. அ சோழவந்தான ரிசர்வ் தொகுதியா மாத்திட்டாங்க. அதுவரைக்கும் சோழவந்தான் தொகுதியில மூர்த்தி போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு. ம். ஸோ, அப்ப வந்து அங்க வந்து அது ரிசர்வ் தொகுதியா மாறுனனால, அவருடைய ஏரியா வழக்கமான ஏரியா நெறைய இதோட வந்துருச்சு. கிழக்கு தொகுதியோட வந்துருச்சு. ஸோ, அவர் என்ன பண்ணிட்டாரு, கிழக்கு தொகுதிக்கு மாறிட்டாரு. அவர் கிழக்கு தொகுதிக்கு மாறும்போது, முதல் முறையாக அந்த தொகுதியில எலக்ஷன கிழக்கு தொகுதியில சந்திக்கிறாரு அப்ப. ம். அந்த பகுதிலாம் இந்த வந்தனால கிழக்கு தொகுதிக்கு போயிறாரு, சோழவந்தான விட்டுட்டு. அப்ப அந்த கிழக்கு தொகுதி போனோனே, அங்க வந்து தமிழரசன் அதிமுக வேட்பாளர்ட்ட அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. 2011 ஆமா. அப்பதான் டீலிமிட்டேஷன் வந்து டீலிமிட்டேஷன் பிரியுது. வந்து ம். 2008ல டீலிமிட்டேஷன் வந்துச்சு. 11ல அமல்படுத்துறாங்க. ம். ஸோ, அப்போ வந்து வந்துருச்சு. அ அ அந்த சமயத்தில வெற்றி வாய்ப்ப இழந்துடுறாரு. ஆனால் அதற்கப்புறமும் நீங்க வெற்றி தோல்வி அடைந்தாலும் கூட, ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் கூட, அவர் தொடர்ந்து வந்து அ தொகுதிக்குள்ள போயிட்டே இருந்தாரு. அதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இப்போ தொடர்ந்து உள்ள போயிட்டே இருந்து, அடுத்த முறை சொல்லி வச்ச மாரி அடிச்சு ஜெயிச்சிட்டாரு. ம். அ அடிச்சு எம்எல்ஏ இருந்தாரு. அதுக்கு அடுத்த முறை அன்னைக்கு அவருக்கு வெற்றி பெற்றதும் அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. திமுகவ பொறுத்தளவுல அமைச்சர் மூர்த்தி தான் வேட்பாளர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு போட்டியும் கிடையாது. அதனால அவர் தான் இருக்காரு. 2வது அந்த தொகுதியில வந்து நெறைய பரிசு பொருட்கள்லாம் குடுத்து, அந்த ஒவ்வொரு வேலையா எந்த வேலை பாக்கி இருக்குன்னு வெரட்டி பண்ணி, அ அந்த எல்லா சமூக மக்களையும் தன்வசப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் தான் அங்க போகும்ன்னு இருக்கு. அதில இளைஞர்களையும் குறிப்பா விஜய்க்கு அதிக வாக்குகள் போகாத அளவுக்கு அந்த ஊர்ல இளைஞர்களையும் ஒரு விளையாட்டு போட்டி, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்லா வச்சிருக்காரு. அதனால வந்து அவருக்கான போட்டி அங்க திமுகவுக்கு இல்லவே இல்ல. அதிமுக பொறுத்தளவுல கடந்த முறை வந்து கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி அங்க நின்னாரு. அவர் முன்னாள் துணை மேயர் மதுரையில. அதுக்கப்புறம் எம்பியா இருந்தாரு. அதற்கப்புறம் வந்து இங்க இவர எதிர்த்து போட்டியிட்டாரு. போட்டியிட்டு வெற்றி அடையவில்லை. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அணியில இருக்காரு அவரு. ம். அதனால வந்து இந்த தடவ அவர் போட்டியா வரமாட்டாரு. அப்ப வந்தா ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தமிழரசன். அவர் தான் திரும்ப வரணும். ஆ ஆனால் மூர்த்தியை எதிர்கொள்வதுன்றது பெரிய ஒரு சவாலான விஷயம். யார் அங்க நின்னாலும். அதனால இப்ப தமிழரசன் இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. அதனால அவர் தான் அந்த தொகுதிய கேட்கணும். ஒருவேள அவர் வந்து மேலூர் கேட்கிறாரா? அப்படின்னா மேலூர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரு. ஏன்னா இவர் மூர்த்தியோட மோதுறது ரொம்ப சிரமம்ன்றனால நம்ம தொகுதி மாறி கேட்கலான்ற வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியை ஒருவேள அதிமுக இந்த தொகுதியில ஒரு சரியான ஆள் கிடைக்காம, அந்த மாரி ஒரு எல்லாம் ஒரு பயந்துகிட்டு பின்வாங்குறாங்க அப்படின்னா, ஒருவேள பாஜகவுக்கு இதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாமகவுக்கு ஏதாவது சவுத்துல சில தொகுதிகள நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்க ஏதாவது அவர்களுக்கு ஆதரவே இல்லாத சில தொகுதிகளை ஒதுக்க முடியும். அந்த மாரி தொகுதிய கூட பாமகவுக்கு இத ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம். அதனால வந்து இத வந்து அவரை மோதக்கூடிய அளவுக்கு தில்லா யார் அதிமுகலேருந்து ஒரு வேட்பாளர் வந்தா, அங்க ஒரு ஜல்லிக்கட்டு நடந்தா, அது களம் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில மிக எளிமையா மூர்த்தி இது பண்ணுவாரு. இது போக விஜயுடைய கேண்டிடேட் வந்தாலுமே, அது மூர்த்தியை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது. அமைச்சர் மூர்த்திய பாதிக்காது. ஏன்னா, அவருடைய வேலை அந்த தொகுதிய மாதிரி. வந்து அந்த மாரி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு, வச்சிருக்காரு. அதனால அவரை மீறி அங்க வாக்கு போறது சிரமம். அதனால அந்த தொகுதி வந்து மூர்த்திக்கு சாதகமான தொகுதியா இருக்கும்னு நம்ம நம்பலாம். சார் அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர் மன்னன் அதிமுகல இணைந்திருக்காரு. அவரு மதுரை கிழக்குல மூர்த்தி அவர்களை எதிர்த்து வேட்பாளரா நிறுத்தப்படுவார்ன்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதான் நம்ம சொல்லிட்டோமே, ஏற்கனவே வந்து ஒரு அங்க தேவை ஒரு பலிகடா சோ அதுக்கு மன்னன் அதிமுகலேருந்து. அவர்கள பலிகடா அது மன்னனா ஆக்கிடுவாங்கன்றீங்க. வந்து சரி வர்றாரு, சீட்டு கேட்குறாரு, சரி இது குடுத்துட்டு போனா சொன்னேனே ஏற்கனவே ஒரு தமிழரசன் அங்க நிற்பாரா? ஏன்னா இவர எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு இது இருக்கணும். நீங்க இன்னொன்னு வந்து மன்னன் வந்து ஒரு வேள அவர் மத்திய தொகுதி கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா அவருடைய ஏரியான்றது மத்திய தொகுதி தான். ஸோ அதையும் ம். அவர் கேட்டாலும் கேட்கலாம். இங்க கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அது 2ல எத வந்து அதிமுக குடுக்க போகுது அப்படின்றது தெரியல. பெரும்பாலும் வந்து அவர் அதிமுக வேட்பாளர்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு தொகுதிகளில் வந்து ஒரு சிக்கலான ஒரு தேவை இருக்கு. ம். ஒரு ஒரு போட்டி இப்ப நீங்க வந்து மத்திய தொகுதியில ஒரு மினிஸ்டர், பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. இங்க கிழக்கு தொகுதியில ஒரு மினிஸ்டர். அப்ப இந்த அமைச்சர்களை எதிர்கொள்ற அளவுக்கு செல்வாக்கான வேட்பாளர் வேணும். நீங்க வந்து போன தடவ வந்து நீங்க இதுல போட்ட வேட்பாளர் வந்து ஒரு யாருன்னே தெரியாத வேட்பாளர் மாரி ஆயிப்போச்சு. ம். மதுரை மத்திய தொகுதியில. ஏதோ அந்த தொகுதிய விட்டு போனா போதுன்ற மாரி அதிமுக குடுத்துட்டு, யாரோ உங்க தேவர் பாரம்பரியத்தில வந்து அவருடைய வாரிசுல ஒருத்தர் குடுக்குறோம்னு சொல்லி ஏதோ ஒரு பேரவை தேவர் பேரவைன்னு ஒரு அமைப்புக்கு குடுத்துட்டு போயிட்டாங்க.
அதனால அங்க வந்து அவங்களுக்கு மத்திய தொகுதியிலும் சரியான ஆள் இல்லாம இருக்கு, அதிமுகவை பொறுத்தளவுல. அதனால வந்து இந்த 2 தொகுதியிலயுமே வந்து மன்னன் எந்த தொகுதிய செலக்ட் பண்ணான்னு தெரியல. ஒருவேளை இங்க நின்னாலுமே அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி மூர்த்தியை தாண்டி வெற்றி பெறுவது சிரமமான காரியம். சிரமம். சரி, அடுத்ததா சோழவந்தான் தொகுதி பத்தி பார்க்கலாம். இந்த தொகுதிக்கு உண்டான சிறப்பு விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். இல்ல சோழவந்தான் வந்து நம்ம உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு ஆமா. ம். அது அலங்காநல்லூர், பாலமேடு இந்த பகுதிகள உள்ளடக்கின பகுதி அது. இது ஆக்சுவலா 2006 வரைக்கும் வந்து இது ஜெனரல் தொகுதியா இருந்துச்சு. பொது தொகுதியா இருந்துச்சு. ம். ஏன்னா, அதில நெறையா சந்தானம், அவரு சந்தானம் அந்த மாரி மூர்த்தி ஜெயிச்சாரு 2006ல. கடைசியா அந்த தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியா மாறுறப்ப மூர்த்தி தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எம்எல்ஏ. இருந்தாரு. ம். அ அதற்கு முன்னாடி வந்து அதிமுகல பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக தான் கொஞ்சம் கூடுதலா ஜெயிச்ச மாரியான ஒரு ம். தரவுகள் சொல்லுது. அதுக்கடுத்து 2011ல வந்து ரிசோவா மாறுது. மாத்துனோனே கருப்பையான்னு ஜெயலலிதா ஒரு வேட்பாளர போடுறாங்க. அவர் அங்க வெற்றி பெறாரு. அதுக்கடுத்து மாணிக்கம்னு ஒருத்தர போட்டாங்க. அவர் வெற்றி பெற்றாரு. அதற்கப்புறம் கடந்த முறை வந்து திமுக ஆட்சி அமைக்கும்போது, ம மூர்த்தி கொஞ்சம் கடுமையாக வேலை செஞ்சாரு. செஞ்சு அந்த தொகுதி வந்து அதாவது அவருடைய அடுத்த தொகுதியா இருந்தாலும், அவருடைய ஒரு சிஷ்யன் மாரி ஒருத்தர வெங்கடேசன் ஒருத்தர போட்டு, அவர் முழு மூச்சா அவர் மாவட்ட செயலாளர்ன்ற முறையில முழு மூச்சா அந்த தொகுதியில வேலை பார்த்து வெற்றி பெற வச்சாரு. மாணிக்கம் தோற்று போனாரு. அதற்கப்புறம் மாணிக்கம் இடையில வந்து கொஞ்சம் பிஜேபியை நோக்கி போயிட்டு, அப்புறம் திரும்ப பூமராங் மாரி ஏடிஎம்கேல. ஏடிஎம்கே வந்துட்டாரு. வந்து இருக்காரு. இப்ப இந்த திரும்ப அவர் தான் சீட்டு கேட்கறக்கான வாய்ப்பு இருக்கும். இது ஆரம்பத்தில வந்து மூர்த்தி வந்து 2006ல அவர் வந்து மினிஸ்டரா இல்லாட்டியும், அவர் வந்து திமுக ஆட்சியில இருந்த எம்எல்ஏன்றனால அந்த தொகுதிக்கு பல விஷயங்கள செஞ்சார். அந்த அடிப்படையில தான் 2021ல அவரு போய் ஓட்டு கேட்கும்போது, நெறைய விஷயங்கள் அவருக்கு இருந்த பல தொகுதி அந்த ஏரியால இருந்தனால, அவருக்கு உடனே வந்து அடுத்தவர் கேட்டால் கூட போட்டாங்க. அந்த செய்யும்போது. அதனால அந்த அவரு அந்த தொகுதியில இன்னும் ஒரு மூர்த்திய வந்து இன்னமும் நினைவு வைத்திருக்கிறவர்கள் இருக்காங்க. ம். அதுல. நீங்க இடையில வந்து 2 தடவ அதிமுக ஜெயிச்சாலும் கூட, அதற்கப்புறம் வந்து திரும்ப திமுகவுக்கு போடக்கூடிய சூழ்நிலைய அவர் மூர்த்தியோட கடும் பிரச்சாரம் ஒரு காரணம்னு தான் சொல்லணும். அதனால இந்த தொகுதியை பொறுத்தளவுல அதிமுக 5 முறை வந்து தனியாவே அதிமுக சின்னத்திலே நின்னு ஜெயிச்சிருக்கு. ஆ மீண்டும் அந்த தொகுதியில வந்து ஏற்கனவே அறிவிச்சதையே எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டமே நடத்துனாங்க. என்னன்னா, அமைச்சர் மூர்த்தி வந்து இந்த தொகுதியில திரும்ப வெங்கடேஷ் தான் வேட்பாளர் அப்படின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் ஒரு இதுல பேசினாரு சபையில. அது எப்படி வந்து தலைமை அறிவிக்காம இவரே அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு இது பண்ணாங்க. அப்ப அவங்க இந்த தொகுதி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாமா? இல்ல இருக்கலாம். 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 ம். அவர்களுக்கு கேட்கிற தொகுதியில இது இருந்தாலும் இருக்கலாம். அல்லது மூர்த்தியோட வேற ஏதாவது பிரச்சனையில அவர ஏதாவது க க ம்ஹ்ம். ஒரு குற்றஞ்சாட்டி தலைமையிட்ட மாட்டி விடணும் அப்படின்ற எண்ணத்துக்காக கூட அத செய்யலாம். ம். அப்படியும் நடந்திருக்கலாம். ஸோ வந்து இப்ப வந்து இப்ப திமுகவை பொறுத்தளவு வெங்கடேஷ் தான் வேட்பாளர். ஏன்னா மாவட்ட செயலாளர் மூர்த்தி. அவர் மேல சிபாரிசு பண்றது அவர் தான் செய்வாரு. அவரும் மூர்த்தியை தாண்டி போகாமல் அவருக்கு பணிந்து அவரோட இணக்கமா எப்பவும் அவர் கூட ஒரு உற்ற தோழன் மாரி கூட பாதுகாவலர் மாரி எப்பயுமே இருப்பாரு. அவர் மூர்த்தி இருக்கிற இடத்துல பூரா பெரும்பாலும் வெங்கடேஷ் இருப்பாரு எம்எல்ஏ. இருப்பாரு. ம். அதனால அவருக்கு தான் திரும்ப சீட்டு கிடைக்கும். கருப்பையா இன்னும் ஆக்டிவா இருக்காரு. ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்குமா அது சந்தேகம் தான். மற்றபடி இந்த ரிசர்வ் தொகுதியிலயும் சீமான் வேட்பாளரை அறிவித்து விட்டார் ஆல்ரெடி. இன்னும் வந்து எப்படி விஜய் வந்து எந்த மாரியான ஆள அங்க நிறுத்தப் போறாரு? ஒரு பெண்ண நிறுத்தப் போறாரா? இல்ல ஒரு படித்த பெரிய பட்டதாரியை நிறுத்தப் போறாரா? என்னன்றது இன்னும் தெரியல. ஸோ அவருடைய வேட்பாளருடைய ரோலும் இதில முக்கியமா இருக்கும் இந்த தொகுதிய பொறுத்தளவுல. ம். ஏன்னா பெரும்பாலும் வந்து பட்டியலின மக்கள் விஜய்க்கு அதிகமா வாக்களிக்கிறதா ஒரு பரவலா ஒரு பேச்சு இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில கணிசமா அவர்கள் இருக்கிறதுனால, அவர் நிறுத்துகிற வேட்பாளர் அவரும் ஏன்னா ரிசர்வ் தொகுதியில எல்லாருமே பட்டியலின மக்கள தான் வேட்பாளரா தான் நிறுத்தி ஆகணும். அப்ப அவர் நிறுத்துறவர் எந்த மாதிரியாக அந்த சமூகத்து மக்களை அட்ராக்ட் பண்றவராக இருக்க போறாருங்கிறத பொறுத்து, இந்த தொகுதியில வந்து வெற்றி தோல்விகள் மாறலாம். இருந்தாலும் இப்போது இருக்க நிலைமையில அ ஒரு மூர்த்தியோட பலம் காரணமாக அந்த தொகுதி வந்து அ திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைனல் டச்சா சொல்லி முடிக்கலாம். சரி, அடுத்ததா மதுரை வடக்கு தொகுதிய பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும், தளபதி அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை செய்தித்தாள்கள்ல பெரிய விவரமா வந்தது. நெறைய பேசு பொருளாவும் ஆனது. ஆமா. இந்த கூட்டணியே வந்து அடித்தளம் ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டு மதுரை இருந்தது. வடக்கு பிரபலமாயிருச்சு ரொம்ப தமிழ்நாடு முழுக்க. பிரபலமாயிடுச்சு. தளபதி அவர்களும் பிரபலமாயிட்டாரு. எந்த தளபதின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ம். மாணிக்கம் தாக்கூர் வந்து ரொம்ப ஆழமா தன்னுடைய கோரிக்கைகளை இந்த பிரச்சனை மூலியமா நிலைநிறுத்தினாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அவர் வந்து இவர் மேல அம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவர் எப்படி இந்த மாரிலாம் காங்கிரஸ வந்து குறைவா மதிப்பிட்டு பேசலாம் அப்டின்னாரு.
அப்புறம் அந்த தொகுதி வந்து தங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுலும் பிடிவாதமா இருக்கிறதா சொல்லிட்டு இல்ல அது இருந்தாரு. வெறும் பிடிவாதம்ன்னு மட்டும் சொல்லிட முடியாது அத. ம். ஏன்னா, இந்த தொகுதியோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம். என்னன்னா, ஆ இது வந்து 2011ல டீலிமிட்டேஷன்ல புதுசா உருவான தொகுதி. நான் ம். சொன்னேன்ல, நாங்க முதல்ல குடியிருந்தோம். அது ம். வந்து சமயநல்லூர் ரிசர்வ் தொகுதியா இருந்துச்சு. அது பிற்பாடு அந்த 11ல வந்து அந்த சமயநல்லூர்லேருந்து மாறி, அது மதுரை வடக்குன்னு சொல்லி நகர்ப்புற தொகுதியா அது மாத்தப்பட்டுச்சு. இப்ப மதுரை நகர்ப்புறத்திலேயே வந்து நம்ம நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, சென்ட்ரல்னு சொல்லி 5 சிட்டிக்கே 5 தொகுதி வந்துருச்சு இப்ப. முன்னாடி வந்து அப்படி இல்ல. இப்ப வந்து அந்த மாரி வந்துருச்சு. அப்ப வந்து கிழக்கு, மேற்கு அப்படிதான் இருந்துச்சு. மத்தி அப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்ப வந்து நெறையா தொகுதிகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஆ அதில என்னன்னா, இப்ப இந்த வடக்கு தெற்குலாம் புதுசா வந்த தொகுதி. இந்த வடக்கு தொகுதியில 2011ல வந்து நம்ம ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில நின்ன ஏகே போஸ இங்க அனுப்பி வச்சாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து 2016ல ஆனா அந்த 2011லயே நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஏகே போஸ் வெற்றி பெற்றப்ப அங்க எதிர்த்து நின்னது யாருன்னா, கே.எஸ்.கே. ராஜேந்திரன். அவர் யாருன்னா நான் சொன்னேன்ல மேற்கு தொகுதியில இடைத்தேர்தல்ல நின்னு ம். 2007ல வந்து அவர் ஜெயிச்சாரு கே.எஸ்.கே. ராஜேந்திரன். அப்ப இந்த தொகுதிய வந்து காங்கிரஸ் தான் ஒதுக்குனாங்க. இந்த புது தொகுதியில காங்கிரஸ்க்கு ஒதுக்குனாங்க. ம்ஹ்ம். புதுசா அந்த தொகுதி உருவாகுது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் அந்த தொகுதிய ஒதுக்குறாங்க. அப்ப ஏடிஎம்கே ஜெயிச்சிருது. அதற்கு அடுத்த முறை 2016ல வி.வி. ராஜன் செல்லப்பா வர்றாரு இந்த தொகுதிக்கு. அப்ப அந்த மேயர முடிச்சுட்டு அவர் வர்றாரு. அப்ப அந்த தொகுதிக்கு அவர் வரும்போது, அ அப்போதும் காங்கிரஸ் தான் ஒதுக்குறாங்க. கார்த்திகேயன். அததான் வந்து மாணிக் தாக்கூர் வந்து "கார்த்திகேயன், நீ ம். எல்லாத்தையும் பூத்தெல்லாம் ரெடி பண்ணு. நம்ம அந்த தொகுதியில நிக்கிறோம்." அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்தது வந்து அந்த கார்த்திகேயன் தான். அவர் முன்னாள் மாவட்ட தலைவரு. சமீப காலம் வரைக்கும் மாவட்ட தலைவரா இருந்தவரு. இப்ப தான் சமீபத்தில மாத்துனாங்க. ஸோ அவரு நின்னாரு. அவர் நின்னு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில அங்க ராஜன் செல்லப்பாட்ட தோற்று போனாரு அவரு. ஸோ அதனால இது காங்கிரஸ் நின்ன தொகுதி தான். இப்ப புதுசா கேட்கல. அதற்கு பிறகு தான் அடுத்த எலக்ஷன்ல தான் காங்கிரஸ் குடுக்காம, அவங்க வந்து ம் இவரு குடுத்தாங்க. தளபதி வந்தாரு அந்த ம். தொகுதிக்கு. ஸோ ம். தளபதி இந்த தொகுதியில் வந்து முதன் முறையாக ஒரு வெற்றி பெற்று ஒரு பீரியடு தான் இருந்திருக்காரு. ம். அதனால வந்து இது காங்கிரஸ் பூர்வீக தொகுதி அப்படிங்கிறனால இந்த தொகுதி உருவானதுமே அங்க காங்கிரஸ் தான் இருமுறை தொடர்ந்து போட்டியிட்டுச்சு. போன தடவ மாறிடுச்சு. இந்த தடவ நாங்க விடமாட்டோம். திரும்ப கேட்போம். அப்படின்ற வாதமா கூட நீங்க வச்சுக்கலாம் அத. ம். அதனால அவர் வந்து வீம்பா கேட்கறல. அவர் வீம்பா தான் கேட்கறாரு. இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்றேன். அந்த தொகுதியை மீண்டும் நாங்கள் கேட்போம். அத கார்த்திகேயனுக்காக போன முறை நின்று தோத்து போன கார்த்திகேயனுக்காக கேட்போம். அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து அது வந்து பெரிய சர்ச்சைக்குரியதா இல்ல. அதுல உள்ளுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு. லாஜிக் இருக்கு. ஆனா மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்து அது தளபதி ஆமா. கையில தான் தளபதி வந்து போகுமா? திமுகல வந்து ஒரு சிட்டிங் மாவட்ட செயலாளரு. ம். அப்படி இருக்கும்போது அவருக்கு இல்லாம இவர் குடுப்பாங்களா என்னன்னு இருக்கு. ஆனா இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாரி ஆயிடுச்சு இல்ல சார் காங்கிரஸ்க்கு? காங்கிரஸ்க்கு பிரஸ்டீஜ் இஷ்யூங்கும்போது திமுகவும் அது பிரஸ்டீஜ் இஷ்யூவா தானே இருக்கும். அவர்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருந்தா, திமுகல இவர்களுக்கு ஒரு ஆனா பிரஸ்டீஜ் இருக்கும். கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிய பத்தி ரொம்ப தரக்குறைவாவும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? உங்களுக்கு வந்து 3000 பேர் இருக்காங்களான்னு பாருங்க. 3000 அததான் சொல்றேன். ஓட்டுகள் இதுல இருக்கான்னு பாருங்க. அது வந்து நிச்சயமா அவங்களுடைய ஈகோவ டச் பண்ணும். ம். முதல்ல இவர்கள் சொன்னது அவர்கள் ஈகோவ டச் பண்ணுச்சு. என்ன நாங்க இல்லாம நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாரி சொன்னது, நீங்க என்ன எவ்வளோ இருந்தீங்க? 3000 பேர் இருந்தீங்கன்னு அவர் பதில் சொல்லல. ம். இது மாரி வந்து 2 பக்கமுமே இதுல வந்து தவறுகள் இருக்கு. ஒரு ஓவர் ஸ்டெப் வச்சுட்டாங்க ம். எல்லாருமே. ஒரு கூடுதலாக ஒரு கால த ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்க. அது இல்லாம சுகமா கொண்டு போயிருக்கலாம். இப்ப அதனால வந்து ஒருவேளை இவர் வந்து அ காங்கிரஸ் அவ்ளோ பிடிவாதமா நின்னு மதுரை வடக்க வாங்குமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி வாங்கினா தளபதி அவர்கள் வந்து வேற தொகுதிக்கு போவாருங்களா? அவர் மாவட்ட செயலாளர் தானே. அவர் எந்த வேற தொகுதியில தொகுதிகளுக்கு வேணாலும் வேற மதுரையில தொகுதிக்கு அவர் நிக்கலாம். 3 தொகுதி ம். இருக்கு அவருக்கு. அதுல வந்து அவர் வேற தொகுதிகளுக்கு போலாம் அவரு. ம். அந்த அந்த அடிப்படையில அவருக்கு மாறலாம். ஒருவேள அது போகுமான்னு தெரியல. சந்தேகம் தான் என்னைய பொறுத்தளவுல. அப்படி போகுமான்னு தெரியல. ஸோ இந்த இந்த தொகுதிய பொறுத்தளவுல திரும்ப மீண்டும் தளபதி அல்லது காங்கிரஸ் போறதுனால் கார்த்திகேயன் இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திமுக ம். கூட்டணிய பொறுத்தளவுல. இப்ப முதல் முறை ஏகே போஸ் ஜெயிச்சுட்டாரு 2011ல. ம். திரும்ப 2016ல ராஜன் செல்லப்பா, ராஜன் செல்லப்பா ஜெயிச்சுட்டாரு. ஸோ அந்த 2 முறையுமே அது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்றப்ப, பிஜேபி வந்து அத கேட்டு வாங்கிருச்சு. இது எளிதா வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு. ஆக்சுவலா அந்த தொகுதி வந்து அவரு பேராசிரியர் ராமசீனிவாசன் தான் நிப்பாருன்ற மாரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதிமுகவுல இருந்த அ டாக்டர் சரவணன் வந்து அந்த தொகுதிய கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு வடக்கு குடுங்க குடுங்கன்னு கேட்டு அதற்கான சர்வ கட்சி சரவணன் சொன்னீங்களே அவரா? அப்படின்னு நான் வைக்கல பேரு. இல்ல அங்க நீங்க மதுரையில. சொன்னீங்களேன்னு சொன்னேன். மதுரையில வந்து அப்படி அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ம். அதனால அவர் வந்து பண்ணும்போது அவர் வந்து தொகுதிய கேட்டுட்டு இருக்கும்போது, அவருக்கு குடுக்காம,
அத பிஜேபிக்கு ஒதுக்கிட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க கூட்டணி கட்சிக்கு தானே குடுக்குறீங்க அந்த சீட்ட. நான் அந்த கூட்டணி கட்சிக்கே போய் அந்த சீட்ட வாங்கிக்கிறேன்னு பிஜேபிக்கு கட்சி மாரி போய் அந்த சீட்ட வாங்கிட்டு வந்துட்டாரு. ம். அங்க வந்து நின்னாரு. நின்னு ஆனா தோற்று போயிட்டாரு அவரு. ஸோ இந்த முறையும் அந்த சீட் வந்து ஓரளவுக்கு அ 2 பேருக்கு தான் வாய்ப்பு. வேற வாய்ப்பே கிடையாது. திமுக நின்னா தளபதி. காங்கிரஸ் நின்னா கார்த்திகேயன். கார்த்திகேயன். இதுதான் அங்க. அதிமுக பொறுத்தவரை அதிமுகவா, பிஜேபியா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப பெரும்பாலும் பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனால் அவங்க தெற்கு கேட்காம இத கேட்டாங்கன்னா, நிச்சயமா அதுல வந்து புரொஃபசர் சீனிவாசனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ம். அப்படி இல்ல அதிமுக தான் நிக்கணும். சரவணன் இப்ப திரும்ப அதிமுக வந்துட்டாரு. அந்த தோத்ததுக்கு அப்புறம் வந்துட்டாரு இப்ப. ம். அதனால அவர் அதிமுகல கேட்பாரு. ஏன்னா பார்லிமென்ட்ல அவர் ஏற்கனவே பார்லிமென்ட்டுக்கே வந்து சீட்டு வாங்கி பார்லிமென்ட்ல நின்ட்டாரு. ம். ஆனா நின்னு திரு ராம சீனிவாசனோட குறைவான வாக்குகளுக்கு 3ஆம் இடத்துக்கு போனாரு. அதனால இப்போ வந்து அந்த தொகுதி வந்து அதிமுக இருந்தால் சரவணன், அல்லது பாஜகவிற்கு போனால் ராம சீனிவாசன் அப்படின்னு அமையும் அப்படின்றது இருக்கு. வழக்கம் போல சீமான் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. விஜய் வந்து எந்த மாதிரியான வேட்பாளர், ஏன்னா அது வந்து படித்த பகுதி, கொஞ்சம் மைனாரிட்டி கிறிஸ்டின், முஸ்லீம் இருக்க ஏரியா. நெறையா அண்ணா நகர், கேகே நகர் உள்ள பகுதி அப்படின்னா பார்த்துக்கங்க. ம். பொதுவாவே அண்ணா நகர், கேகே நகர் வந்து அந்த ஹவுசிங் போர்ட்லேருந்து டெவலப் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பார்ஸ் ஏரியாவா இருக்கும். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அப்படிலாம் இருக்க மாரி, படித்தவர்கள் இப்படி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இந்த மாரி இருக்க ஏரியா. ஸோ அந்த தொகுதியில வந்து எப்படிப்பட்ட வேட்பாளரை விஜய் நிறுத்துறார், அது எப்படி ஓட்டுகளை பிளக்குன்றத பொறுத்து இருக்கும். இருந்தாலும் இந்த தொகுதிக்கு நம்ம குத்துமதிப்பா சொல்லணும்னா, திமுக முந்துவதற்கே வாய்ப்பு அதிகம். வாய்ப்புகள் அதிகம். சார் மதுரை தெற்கு பகுதியில நீங்க சொல்லியிருந்தீங்க, சௌராஷ்டிரர்கள் அதிகமா இருக்காங்க அப்டின்ட்டு. இப்ப வந்து மதிமுக கேண்டிடேட் தான் எம்எல்ஏவா இருக்காரு இல்லைங்களா? ஆமா. அவர் வந்து ஆக்சுவலா ம். திமுக சின்னத்தில நின்னாரு. ஆனா அதிமுக இப்ப திமுக சின்னத்தில நின்னாரு. திமுக இப்போ வந்து சின்னத்தில நிக்கணும்னா, அங்க உறுப்பினரா தான் நிக்க முடியும். அப்படி ஒரு இது ம். வந்துச்சு. பி ஃபார்ம் இப்ப தான் ம். குடுக்க முடியும். ம். உறுப்பினர் அட்டையோட பின் பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு. அதனால வந்து அவர் வந்து இப்போதைக்கு திமுக உறுப்பினர் தான். ஆனா மதிமுக கேண்டிடேட் தான் அவரு. ம். அவர் வந்து அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. பிஜேபிக்கு நிறையா சௌராஷ்டிராக்கள் வாக்களித்தாங்க. ஆனா இன்றைய நிலைமையை பார்த்தால், அவர்கள் விஜய்க்கு கணிசமாக போகக்கூடிய இருக்கு. இப்ப நான் சர்வேல பந்தடி, பால்ரங்காபுரம் இப்படிப்பட்ட பகுதியெல்லாம் போய் அது வந்து இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம சிந்தாமணி தியேட்டர் அந்த பகுதி, அந்த பகுதியெல்லாம் அவங்க சௌராஷ்டிரா இன்னமும் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகள். தவிட்டுச்சந்தை வரைக்கும் அப்படியே இருப்பாங்க அவங்க எல்லாம். பந்தடி, தவிட்டுச்சந்தை, சிந்தாமணி தியேட்டர், மாரட்டு வீதி அதெல்லாம் வந்து. இந்த பகுதிகள்ல எல்லாமே வந்து பார்த்து நாங்க போய் பர்ட்டிகுலரா சர்வே பண்ணோம். அவங்களுடைய இத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதில கணிசமா விஜய்க்கு போறாங்க. அது பிஜேபிக்கு, அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னா, அவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கியா இருந்துச்சு அது. ம். இப்ப அது விஜய்க்கு போறது, அது அவர்களுக்கு ஒரு இதா இருக்கும். இந்த தொகுதிய பொறுத்தவரை இது வந்து கிழக்கு தொகுதியா தான் இருந்துச்சு முன்னாடி. இப்ப 2011ல தான் வந்து இது வந்து மாறுது. வந்து புது தொகுதியா ஒரு நகர்ப்புற தொகுதியா மாறுச்சு அது. ஏற்கனவே நகர்ப்புறத்தில இருந்துச்சு. அத பிரிச்சு சவுத்தா வந்துச்சு அது. அந்த சவுத்துல முதல் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொன்னோம்னா, சிபிஎம் ஓட வேட்பாளர் அண்ணாதுரை. அவர் வந்து அதிமுக கூட்டணியில அது வந்து 2011 நின்னு அங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 2016ல எஸ்.எஸ். சரவணன்னு ஒருத்தர போட்டாங்க. அவரும் ஒரு சிறப்பா செயல்பட்ட ஒரு எம்எல்ஏன்னு தான் சொல்லணும் அவர. ஆனால் அந்த தொகுதியில வந்து பூமிநாதன் வந்து மதிமுக வேட்பாளரா வந்து சரவணன வீழ்த்திட்டாரு. இப்ப இந்த முறை நிச்சயமா சரவணன் வந்து அந்த தொகுதிய கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஏன்னா, அவர் கடந்த முறை ஒரு தடவ ஜெயிச்சிருக்காரு, ஒரு தடவ நின்னு தோத்துருக்காரு. திரும்பவும் அங்க ஒரு வேட்பாளர் வேணும் அப்படின்னு கேட்க தான் செய்வாரு. இதற்கிடையே வந்து இது ஒரு மேற்கு தொகுதியிலிருந்து ஒரு வேள செல்லூர் ராஜு அவர்கள் இங்கேயும் பணம் கட்டியிருக்காரு அவரு. அவரு எல்லா விருப்ப மனு வந்து எல்லா இடத்துலயும் குடுத்துருக்காரு அவரு. அவர் தான் மாவட்ட செயலாளர் என்பதால், ம். இங்கேயும் அவர் விருப்ப மனு குடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த சௌராஷ்டிரா வாக்குகள் இதெல்லாம் இருக்கு. நமக்கு ஃபேவரான ஒரு அதிமுகவுக்கு ஒரு ஆதரவான ஏன்னா அங்க வந்து இப்ப மாவட்ட செயலாளர் மூர்த்தி வந்திருக்கனால, அங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த தொகுதிய எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திமுகவ ஜெயிக்க வைக்கணும்னு பயங்கரமா ஃபோர்ஸா இறங்குவாரு. ஸோ அதுலேருந்து அவரு மீள்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை தெற்கு தொகுதிக்கு செல்லூர் ராஜு அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி நெறைய பேர் இப்போ தளபதி அப்படிதான் மாறுனாரு. நெறைய மாவட்ட செயலாளர்கள் அப்படி தங்க தொகுதிய கேடி ராஜேந்திர பாலாஜி போன தடவ சிவகாசியிலேருந்து ராஜபாளையம் போனாரு. இந்த மாரி பல பேர் மாறுறது வந்து சாதாரண விஷயம் தான். அது ஒண்ணும் பெரிய அபூர்வம், அதிசயத்தக்க விஷயம்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது திரு செல்லூர் ராஜு ஒரு வேளை இங்க வரலாம். இந்த முறை மதிமுகவே திரும்ப வந்து அந்த தொகுதிய கண்டிப்பா கேட்கும். பூமிநாதன் வந்து அவர் மூர்த்திக்கு கொஞ்சம் நெருக்கமானவரா தான் இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில அவர் மூர்த்தியுடைய சிபாரிசும் இருக்கும். அதனால அந்த தொகுதிய மீண்டும் மதிமுகவே கேட்டு பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா திமுக சின்னத்துல நிக்க முடியாது இல்லையா? ஏன்? இந்த வாட்டி அவங்க என்ன உடன்படிக்கை வரல இல்ல சார் அவங்க? அதான் உடன்படிக்கை வரல. இப்போ வந்து அவங்க வந்து ஒருவேள ஒரு குறிப்பிட்ட சின்னத்த கேட்டு வாங்க போறாங்களா? வேற புது சின்னத்த இப்ப இவரு ஆம் வைகோ துரை வைகோ வந்து திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தில நின்னாரு. ம். அது மாரி வந்து எங்களுக்கு தீப்பெட்டி சின்னம் குடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுடைய சீட்ல பூரா வந்து தீப்பெட்டி சின்னத்தில நிக்க போறாங்களா? அல்லது
திமுக கடந்த முறையும் மாரி நாங்க திமுக சின்னத்திலே அது நின்னுக்கிறோம். நிக்கிறேன்னு கேட்டாலும் கேட்கலாம். ஆமா. அப்படின்ற ஏன்னா போன தடவ துரை வைகோவே கேட்டாங்களே, நீங்க திமுக சின்னத்தில உதயசூரியன்ல நில்லுங்க, ஈஸியா ஜெயிச்சலாம்ன்னு கேட்கும்போது, அவர் மேடையிலேயே ஒரு அழுத சம்பவம்லாம் இருக்கு. என்ன வந்து கோவப்பட்டு என்னைய வந்து நான் அது என்ன தலைகீழா என்னால நான் வந்து உதயசூரியன்ல நிக்க மாட்டேன். நான் ஒரு சுயேட்சை சின்னத்தில நிப்பேன் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சம்பவத்தலாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த முறை ஒரு வேள அவர்கள் வந்து சின்னத்த மாத்துனாலும் மாத்தலாம். அல்லது ஒரு வேள அதிலேயே உதயசூரியன் ஆனாலும் வந்து அந்த தொகுதி வந்து பொறுத்தளவுக்கு பூமிநாதனுக்கு சாதகமான வாய்ப்புகள் தொகுதி இருக்கு. அங்க இருக்கும். அதிமுக பொறுத்தவரை பழையபடி இவர் கேட்கலாம் அல்லது செல்லூர் ராஜு வரலாம். அந்த தொகுதிய வந்து பிஜேபி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சௌராஷ்டிரர்கள் சௌராஷ்டிரா இருக்கிறனால. இருக்கனால அவங்க வந்து அது இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, விஜய் பக்கம் திரும்புறாங்கன்ட்டு. இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய நினைப்பு இருக்கும்ல. அந்த இடத்துல இருக்கிறதுலே ஒரு சேஃபஸ்ட் தொகுதி அப்படின்னு நினைக்கலாம் அவங்க. அது நின்ன பிறகு தான் ஆனா தெரியும். பொதுவா அவங்களும் ஒரு சர்வே பண்ணி பாப்பாங்கல்ல சார். யாருக்கு வெற்றி பார்ப்பாங்க. வாய்ப்புகள் இப்ப இருக்கு, எந்த எல்லாருக்குமே அந்த பக்கம் ஒரு இது போகுதுன்னு. வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு தடவ ம். சர்வே பண்ணி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப தான் சர்வே நாங்க போனா சர்வே பண்ணும்போது அங்கங்க இடிச்சுக்கிற மாரி இருக்கு. சர்வே பண்றவங்களோட. அவ்ளோ பேர் அவ்வளோ பண்றாங்க. பேர் பண்றாங்க. ஆனா இப்ப தான் எவ்ளோ ஒருத்தர் வந்துட்டு சர்வே போனாங்க. ஆத்தென்டிக்கா, ப்ராப்பர் சாம்பிள் சைஸோட சயின்டிஃபிக்கா இருக்குங்கிறது ஒரு அது கேள்விக்குறி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவ ரிசல்ட் ம். வரும்போது அவர்களை கண்டறிஞ்சு, அடையாளம் எந்த கண்டு அளவுக்கு ஒத்து அந்த அளவுக்கு போகுதுன்றது. அவங்கள தவிர்க்கணும் அப்படி ஃபியூச்சர்ல அப்படின்றது ரைட்டு. மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால வந்து அவங்களும் அந்த தொகுதிய குறி வச்சு நிச்சயம் காய் நகர்த்துவாங்க. ம். ஸோ இவருக்கு மத்தியில அப்புறம் விஜய் இருக்காரு. விஜய் எந்த கேண்டிடேட்ட போட போறாருன்னு தெரியாது. எந்த கம்யூனிட்டிலேருந்து போட போறாருன்னா, இவங்க வந்து பூமிநாதன் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவரு. அவங்க கணிசமா இருக்காங்க அவங்க அந்த தொகுதியில. அந்த கீழ்மதுரை ஸ்டேஷன் பகுதி அந்த மாரிலாம் வந்து இருக்காங்க நெறையா. அதனால அந்த வாக்குகள்லாம் வரும்போது நாயுடு கணிசமா இருக்காங்க. பட்டியலின மக்கள் இருக்காங்க. அப்படி பரவலா எல்லாருமே நகர்ப்புறம்ன்றனால அவங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியும் கலந்திருக்கும். அதுல சௌராஷ்டிரர்களும் கணிசமா இருக்காங்க. அனுப்பான்ல நாயுடுகள், பிள்ளைமார் இருக்காங்க. இந்த மாரி பல கம்யூனிட்டி கலந்திருக்கு. இதுல இந்த 2 பேருக்குள்ள வந்து இப்ப நீங்க வந்து பாஜகன்னா பேராசிரியர் சீனிவாசனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதிமுகனா சரவணனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க திமுகக்குன்னா கூட்டணியில நிச்சயமா மதிமுக தான் இடம்பெறும் அப்படிங்கும்போது பூமிநாதன் தான் இருப்பாரு. இதுதான் அந்த தொகுதியுடைய ஒட்டுமொத்த நிலவரம் மேடம். சார் மதுரை மத்திய தொகுதி பொறுத்தவரைக்கும் பிடிஆர் அவர்களுடைய ஃபேமிலி வந்து கோலோச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட தந்தை இறந்தது. இப்ப மகன் வந்து 2 முறை எம்எல்ஏவா இருந்து, அவரே அவரே தான் திரும்ப இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? ஆமா அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு அமைச்சரா இருக்கவர அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எடுத்துட்டு ஏற்கனவே வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி அப்படி இப்படிலாம் பேச்சு இருந்தால் ம். கூட, அவர் இன்னும் அமைச்சரவையில இருந்து நீக்கப்படல. எப்படியோ ஒரு பதவி நீக்கப்படல. ம். நிதியமைச்சர்லேருந்து ஐடி மினிஸ்டரா மாத்துனா கூட அவர் அமைச்சரவையில வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சரா தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. அதனால வந்து அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. இந்த தொகுதி மதுரை மத்திய தொகுதிய பொறுத்தளவுல வந்து ஒரு திமுகவுக்கு ஆதரவான தொகுதின்னு சொல்லலாம். காங்கிரஸ் அண்ட் திமுக தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு. இங்க அதிமுக ஒரே ஒரு தடவ நீங்க வந்து 77ல எம்ஜிஆர் கட்சி தொடங்குனப்ப லட்சுமி நாராயணன் ஒருத்தர் ஜெயிச்சாரு. அது மட்டும் தான் அதிமுக இந்த இரட்டை இலையை இங்க பதிவு செய்தது. அதற்கப்புறம் இதுவரைக்கும் வந்து அங்க இரட்டை இலை ஜெயிக்கல. காங்கிரஸ்ல ஒரு தடவ கூட்டணியில ஜெயிச்சிருக்காங்க. தெய்வநாயகம் வந்து அங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் தமாகவுல மாறி தமாகல அதே தெய்வநாயகம் 96ல திமுக கூட்டணியோட சேர்ந்து ஜெயிச்சிருக்காரு. அ அதன் பிறகு வந்து எம்.ஏ. ஹக்கீம் அ தமாகால. ஆமா, ஆமா. ம். அவரு ஹக்கீம் வந்து அவர் பெரிய பேச்சாளர். அவரு வந்து அவர் ஜெயிச்சாரு. அதன் பிறகு தான் இவர் வர்றாரு. 2006ல பிடிஆர் பழனிவேல்ராஜன். நான் சொன்னேன்ல அந்த மேற்கு தொகுதியில தோத்துட்டு, இங்க மத்திய தொகுதிக்கு மாறுறாரு அப்ப. ம். அங்க வந்து ஒரு ம் அ அந்த குறைந்த சொற்ச வளர்மதி 700 வாக்குகள்ல. சில்ற வாக்குல ம். தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க ஜெயிக்கிறாரு. இங்க ஜெயிச்ச பிறகு அவர் வந்து அவர் வந்து கலைஞர் வந்து அவர வந்து அமைச்சராக்குறாரு இந்த முறை. கடந்த முறை சபாநாயகர், இந்த முறை அமைச்சர். அதுவும் அறநிலைத்துறை அமைச்சர். அவர் பக்திமான்றனால அவர வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள், பணம் நிலச்சுவாந்தார்கள் எவ்வளவோ ஏக்கர் கணக்குல அவங்களுக்கெல்லாம் சொத்து இருந்துச்சு. ஸோ அந்த மாரியான ஒரு பிடி ராஜன் ஃபேமிலி அந்த மாரி பாரம்பரியம் மிக்க ஒரு அறநிலைத்துறை அமைச்சரா போட்டா, அவர் கோயில்கள நல்லா பராமரிப்பாரு. நல்ல பேர் வாங்குவாரு. ஏன்னா இது வந்து பகுத்தறிவு கட்சி. கோயில்களுக்கு சரியா செய்யாதுன்ற மாரி குற்றச்சாட்டு வராது. அவர் இருந்தாருன்னான்னு சொல்லி அவர அறநிலைத்துறை அமைச்சரா அவர நியமிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து கிளம்பி ட்ரெயின்ல வரும்போது நடுவழியிலேயே இறந்து இங்க மதுரை வந்து சேர்ந்தாரு அவரு. அமைச்சராகி வந்து மதுரையில கால் பதிக்க முடியல அவரால. அந்த மாரி ம். ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்க இடைத்தேர்தல் வந்துச்சு. அதுல வந்து கவுஸ் பாட்சா, அப்ப அழகிரியுடைய ஆதரவாளர் அவரு. அதனால அவர் ஒரு எளிமையான ஒருவர் தான். ஏதோ ரேஷன் கடையில வேலை பார்த்தாருன்லாம் தகவல் சொல்லுவாங்க. அந்த மாரி ஒருத்தர வந்து ஒரு முஸ்லீம் ஏன்னா அந்த தொகுதியில கொஞ்சம் முஸ்லீம் இருக்காங்க, அந்த பகுதியில. அதனால அந்த அடிப்படையில அவர்களை நிறுத்தினார். அதன் பிறகு திரும்ப 2011ல தேமுதிக கூட்டணி வந்துருச்சு.
அப்ப அந்த தொகுதி வந்து திருப்பரங்குன்றத்த குடுத்த மாரி, இங்க ஒரு தொகுதி மதுரையில 2 தொகுதி குடுத்துட்டாங்க. மதுரை மத்திய தொகுதி குடுத்தாங்க. அப்ப விஜயகாந்துக்கு மிக நெருக்கமான நண்பர் சுந்தரராஜன். ம். அவர் குடுக்குறாங்க. அவரு அவரெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து எம்.எல்.ஏ சான்ஸ்ன்றது நெனச்சு கூட பார்த்துருக்க முடியாது. அவர் விஜயகாந்துக்கு ஃப்ரெண்ட தாண்டி அரசியல்ல அவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா, அவர வந்து எம்.எல்.ஏ ஆக்கி அழகு பார்த்தார். ஆனால், அவர் பிற்பாடு அவர் வந்து அதிமுகவுக்கே மாறி போனப்ப, பல அரசியல் பார்வையாளர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்குலாம் அதில வருத்தம் உண்டு. ஏன்னா, அவர நம்பி விஜயகாந்த் வந்து ஒரு நண்பர், நெருக்கமான நண்பர்ன்னு சொல்லி நம்பி அவருக்கு ஒரு சீட்ட குடுத்து எம்.எல்.ஏ ஆக்குனாரு. ஆனா, அவர் இப்படி வந்து அதிமுகட்ட விலகி போயிட்டாரே! அவருடைய குடுத்த சீட்டு குடுத்தவருக்கு துரோகம் பண்ணி அப்படின்ற மாரியான ஒரு இது இருந்துச்சு. ஆனால் பிற்பாடு அவர் அதிமுகவுக்கு போன பிறகு தனக்கு ஏதோ பெரிய எதிர்காலம் உண்டுன்ற மாரி நெனச்சு போனாரு. ஆனால் அங்க வந்து அவர் கண்டுகொள்ளப்படவே இல்லை. எல்லா இடத்துலயும் போய் உட்கார கூட சேர் கிடைக்காம பல மீட்டிங்ல நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பல அவமரியாதைகளை சந்தித்து சரியான அங்க அதிமுகல ஒரு பெரிய இடமோ, மீண்டும் அவருக்கு அ எம்.எல்.ஏ வாய்ப்புகள் அது மாரி எதுவுமே இல்லாம, அப்படியே ஒண்ணும் இல்லாம அவரு வீணா போயிட்டாரு அவரு. அப்ப மறைந்து போயிட்டாரு. இனிமே மறைந்தவர பத்தி பெரிய விமர்சனம் பண்ண தேவையில்ல நம்ம. அதற்கு அடுத்து வந்து அம் அடுத்த தேர்தல்ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்துறாரு. அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் கூட, அந்த தொகுதியில் வந்து பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் தான். பழனிவேல் தியாகராஜன் வந்து வெற்றி பெற்றாரு. இத அதேமாரி 2021ல தொடர்ச்சியா அவர் எதிர்க்கட்சி எம்.எல்.ஏ.யாக பணிபுரிந்து திரும்பவும் வந்து நிக்கிறாரு. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. பல தொகுதிகள்ல வாக்குகளுக்கு பணம் குடுக்கப்பட்டது. ஆனா, அந்த தொகுதியில அவர் வாக்குக்கு பணம் குடுக்கல. குடுக்கல. ஆனா 34,000 வாக்குகள் சொச்சத்துல அவரு மார்ஜின் அவ்ளோ மார்ஜின் அவருக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ஒரு காரணம் 2வது ஏற்கனவே முறையா. ஒரு வீடியோல சொன்னேன். ம். பழைய வீடியோல. என்னன்னா, அங்க வந்து போட்ட கேண்டிடேட் வந்து ஒரு தேவர் பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக வந்து ஒரு திரும்ப ஒரு ம். பேரவையிலருந்து ஒரு ஏதோ ஒரு பேரவையிலருந்து ஒருத்தர கொண்டு ம். வந்து யாருக்குமே அறிமுகம் இல்ல. திடீர்னு கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க ஜோதி அதிமுகல இருந்து. முத்துராமலிங்கம் ஆமா. அப்படிங்கிறவரு. அந்த முத்துராமலிங்க தேவருடைய வாரிசுன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்ன்னு சொல்லி கொண்டு வந்து குடுத்து, அங்க நிறுத்துனாங்க. அதனால அது கண்டிப்பா அவர் நம்ம பெரிய அளவுல பிரச்சாரமும் செய்யல. பெரிய அளவுல விளம்பரம் பண்ணிக்கல. அதனால வந்து அவர்கள் ஏதோ பேருக்கு அந்த தேர்தல்ல நின்னுட்டு போன மாரி ஆயிருச்சு. அதனால இவருடைய வெற்றி வந்து அங்க எளிதாயிருச்சு. ஆனால் இந்த முறை வந்து வந்து அவரே வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு. திமுகவ பொறுத்தளவுல அவர் தான் நிப்பாரு. அமைச்சர் தான் இருப்பாரு. அதிமுகவை பொறுத்தளவு நம்ம சொன்னப்ப அங்க சரியான கேண்டிடேட் கிடையாது உண்மையிலே. அதனால தான் போன வரையும் குடுத்தாங்க. ஸோ இந்த முறை வந்து மன்னன் இப்ப வந்திருக்காரு. ம். அதனால ஒருவேள கிழக்கு தொகுதியில வந்து ஒருவேள மூர்த்தி வந்து அங்க மூர்த்திய எதிர்த்து நிக்க அவர் விரும்பல அல்லது வேற வேட்பாளர் அங்க போறாங்கன்னா, மன்னனுக்கு வந்து இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள் பத்தி நம்ம 2 நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் வேற ஒரு நல்ல மாவட்டத்தோட அதுல இருக்கக்கூடிய தொகுதிகள் பத்தி சாரோடைய அனலைஸ் பண்ணுவோம். நன்றி சார். வணக்கம். வணக்கம்.